विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव माता पिता त्वमेव त्वमेव बन्धु सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव. வாருங்கள், சாந்தமாக வைகுண்டத்திற்கு அருள் புரியுங்கள். காரணம் சமநிலையை சீர்குலைக்க மது கெட்டப்பும் இல்லை, ஹயக்ரீவனும் இல்லை. அதன் காரணமாக இருவரும் நிம்மதியாக ஒன்றாக இருக்கலாம். உங்கள் தரிசனத்தையும் நாங்கள் பெறுவோம். ஜெயன் விஜயன் மிக அருமையாக கூறினார். அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அந்த துஷ்ட அரக்கர்களை தண்டிப்பதற்காக பாதாளம் சென்றேன். காரணம் அவர்கள் மீண்டும் நம்முடைய அன்பிற்கு நடுவில் தடங்களை ஏற்படுத்தக்கூடாது. அன்பிற்கு முன்பாக நாம் கடமைக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம் தேவி. ஜெயவிஜயன் கூறியதும் பொய்யல்ல. நம் விவாகம் நடப்பதற்குள் பிரளயம் உருவாகிவிட்டது. பிரளயத்தின் இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு நாம் இப்போதுதான் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதனால் இப்புவியோடு நம்முடைய வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்ளலாம். நல்லது நாராயணரே. இந்த சுப காரியத்தோட ஆரம்பத்தை நான் சுபசிங்காரத்தோடு ஆரம்பிக்கிறேன். அதோடு நான் புதிய ஆரம்பத்திற்காக சமர்ப்பணம் செய்கிறேன். தங்களுக்காக புஷ்பம் கொண்டு வருகிறேன். ஒரு நிமிடம். இவ்வளவு அழகான உடையா? யார் தேர்ந்தெடுத்தது? நாராயணரே, எவ்வளவு அழகான ஆடை இது! எனக்கு மற்றொரு உதவியும் செய்வீர்களா? கேள்வி எதற்கு தேவி? தாங்கள் உத்தரவிடுங்கள். சிங்காரத்திற்கான பொருட்களில் இருந்து இதோ இந்த ஆடை வரையில் நீங்களே தேர்ந்தெடுத்தீர்கள். இப்போது இந்த புடவையை அழகாக மடித்து கொடுங்களேன். என்ன ஆழ்ந்து விட்டீர்கள் நாராயணரே? உங்கள் லக்ஷ்மிக்கு நீங்கள் உதவ மாட்டீர்களா? நிச்சயம் உதவி செய்வேன்.
ஆனால் இதில் ஒரு நிபந்தனை உள்ளது. அது என்ன நிபந்தனை? நாராயணன் மீது சந்தேகமா? தாங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், என் நிபந்தனையிலும் அன்பு உள்ளது. உச்சிதம்தான். நீங்கள் இதை அழகாக மடித்துக் கொடுங்கள். உங்கள் நிபந்தனையை நான் ஏற்கிறேன். ஸ்திரீயுடைய வஸ்திரத்தின் ஒவ்வொரு மடிப்பும் இந்த சிருஷ்டியின் நிர்மாணத்தில் தன்னுடைய சிறப்பை காட்டும். பாருங்கள் தேவி, மனித குலம் வளர ஆரம்பித்து விட்டது. சத்ருப்பா, நீ உனது கடமையை நிறைவேற்றிவிட்டாய். வாழ்க லட்சுமி நாராயண. திதி தாயாரே, சிருஷ்டி மீண்டும் புரண வைக்கப்பட்டு விட்டது. அற்புதம்! பாருங்கள் தேவராஜா இந்திரரே, இன்று மீண்டும் ஒருமுறை இந்த சிருஷ்டியில் லக்ஷ்மி நாராயணர் சுகம், அமைதி, சமநிலையை கொண்டு வந்து விட்டார்கள். நீங்கள் சொல்வது சரிதான் தேவரிஷி. இந்த உற்சவத்தை கொண்டாட வேண்டும். கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். இந்த உலகமே அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிருஷ்டியின் சுகம்தான் லக்ஷ்மி நாராயணரின் சந்தோஷமாகும். இருவரும் எந்த கவலையுமின்றி தங்களின் விவாக வாழ்க்கையின் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். சொல்லுங்கள், லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! நேரம். வாழ்க்கையில் நாம் அனைவரும் செல்வத்திற்கு பின்னால் அலைகிறோம். ஆனால் மிக முக்கியமான செல்வத்தை இழந்து விடுகிறோம், நேரம். காரணம், நீங்கள் பிறந்து இறக்கும் வரையில் எந்த நேரம் உங்களோடு இருக்கிறதோ அதுதான் வாழ்க்கையாகும். ஆகையால் ஓர் புத்திசாலியாக இருப்பவன் தன்னுடைய நேரத்தை என்றுமே வீணடிக்க மாட்டான். அழிந்த செல்வத்தை மீண்டும் சம்பாதித்து விடலாம். அழித்த ஞானத்தை மீண்டும் நன்றாக படித்து உங்களால் அதை அடைந்து விட முடியும். ஆனால் நேரத்தை விட்டுவிட்டால் அது மீண்டும் உங்களிடம் வராது. நேரம் சென்ற பிறகு உங்களிடம் மீண்டும் வருவது உங்களுடைய வருத்தம் மட்டுமே. ஆகையால் உங்களுடைய ஒவ்வொரு க்ஷண நேரத்தையும் வீணடிக்காதீர்கள். அதனால் நீங்களும் உங்களுடைய சமுதாயமும் சிறப்படைவீர்கள். நேரத்தை சரியாக பயன்படுத்திவிட்டால் நிம்மதியான சந்தோஷமான வைகுண்டத்தை நீங்கள் காணலாம்.